மாம்பழமும் காகங்களும். ஒரு நாள் நாப்பூர் காட்டுல சூரியன் மெல்ல மெல்ல உதயமாக ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல சில பறவைகள் உணவு தேடுறதுக்காக பறந்து போனாங்க. சில பறவைகள் தங்களோட உடைஞ்ச வீட்டை சரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராணிக்காகமும் தான் வீடு கட்டுறதுக்கு சில மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டை நோக்கி பறந்து போச்சு. தான் கூட்டுக்கு வந்து பார்த்த ராணிக்காகம் ரொம்பவும் கோபப்பட்டுச்சு. ஏன்னா ராணிக்காகத்தோட சோம்பேறி கணவர் சூரியன் விடிஞ்சு நிறைய நேரம் ஆன அப்புறமும் தன்னோட கூட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இந்த காலுவுக்கு இதே வேலையா போச்சு. ஹே காலு, சீக்கிரம் எழும்பு. சூரியன் உதிச்சு எவ்வளவு நேரம் ஆகிடுச்சு தெரியுமா? என்ன ராணி, இவ்ளோ சீக்கிரமா என்ன எழுப்புற? நான் என்ன செய்யறது? என்ன என்ன செய்யறதா? ஒழுங்கா போய் சாப்பிடுறதுக்கு உணவு எடுத்துட்டு வாங்க. ராணி, என்னைக்குமே நீ தானே உணவு எடுத்துட்டு வருவ. இன்னைக்கு என்ன புதுசா என்ன போக சொல்ற? மழைக்காலம் வரப்போகுது. நான் மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வச்சு நான் வீடு கட்ட ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நீங்க தான் போய் உணவு எடுத்துட்டு வர போறீங்க. சீக்கிரம் கிளம்புங்க. நான் கண்டிப்பா உணவு எடுத்துட்டு வரேன். ஆனா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போறேனே. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. உனக்கு ராணிக்காகவும் அந்த மரக்கட்டைகள்ல இருந்து ஒரு குச்சியை எடுத்தது. ராணி ராணி சொன்னா கேளு, என்ன அடிக்காத, நான் இப்பவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ராணிக்காகமும் தான் எடுத்துட்டு வந்த விறகு கட்டைகளை வச்சு வீடு கட்டுற வேலைய தொடங்குச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. ராணி அக்கா, வீடு கட்டுற வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா? நானும் என் வீட்டை சரி பண்றதுக்கு விறகு கட்டைகளை தான் தேடி போறேன். ஆமா, உங்களுக்கு இந்த மரக்கட்டைகள் எல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? நம்ம காட்டோட நடுப்பகுதியில தான் அடர்ந்த மரங்களுக்கு நடுவுல நான் கொஞ்சம் விறகு கட்டைகளை கண்டுபிடிச்சேன். அப்படியே ராணி அக்கா, ரொம்ப நன்றி. நான் இப்பவே அங்க போறேன். மினு, இரு, எனக்கு வீடு கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் விறகு கட்டைகள் தேவைப்படும்னு நினைக்கிறேன். உனக்கு விறகு கட்டைகள் கிடைச்சதுன்னா எனக்கும் சேர்த்து கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சரி ராணி அக்கா, எனக்கு கிடைச்சா நிச்சயமா நான் உங்களுக்கு கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. அதே நேரத்துல கழுகோட மனைவி சீலா முட்டையிடுறதுக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருந்துச்சு. இதனால கழுகு தன்னோட மனைவிய ரொம்ப பத்திரமா கவனிச்சது. அன்பே, இங்க பாத்தியா, உனக்காக பச்சை மாங்காயும் பழுத்த மாம்பழத்தையும் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு எது தேவையோ அதை எடுத்து சாப்பிடு. ஆமா, உணவு எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? எனக்கு இப்ப பசியே போயிடுச்சு. சீலா, இந்த நேரத்துல நீ நிறைய சாப்பாட சாப்பிடணும். நீ தானே ஆசைப்பட்டு மாம்பழங்களை கொண்டு வர சொன்ன. ஆமா, நான் தான் கொண்டு வர சொன்னேன். ஆனா எனக்கு இப்ப சாப்பிட விருப்பம் இல்ல. நான் கொஞ்ச நேரம் இந்த காட்டை சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீலா கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. என்னது இது? இந்த பொண்ணுங்களையே புரிஞ்சிக்கவே முடியலையே. எவ்வளவு தூரம் பறந்து போய் நான் கஷ்டப்பட்டு இந்த மாம்பழத்தை தேடி கொண்டு வந்திருக்கேன். அதை சாப்பிடாம இப்படி போறாளே. முதல்ல நதிக்கு போய் தண்ணீர் குடிக்கணும், ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுகும் தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல காலுக்காக உணவு தேடினபடியே அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. கழுகோட கூட்டுல இருந்த மாங்காய பார்த்ததுமே காலுக்காக ரொம்பவும் குஷி ஆகிடுச்சு. அடடே, எனக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் தான். நான் உணவை தேடி போக வேண்டாம், உணவே என்ன தேடி வந்திருக்கு. ஆனா இது கழுகோட கூடாச்சே. இந்த மாம்பழங்களை எடுக்கலாமா வேண்டாமா? இங்கதான் யாருமே இல்லையே. நான் இந்த மாம்பழத்தை எடுத்தா யாருக்கும் தெரியாது. இத கொண்டு போய் சீக்கிரம் ராணி கிட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் வேகமா இலைகளால ஒரு சின்ன பெட்டிய செய்து அதுல அந்த மாம்பழங்களை மறைச்சு வச்சு தன்னோட கூட்டுக்கு கொண்டு போச்சு. காலுக்காகவும் போகிற வழியில கழுகும் தண்ணீர் குடிச்சுக்கிட்டு தன்னோட கூட்டை நோக்கி பறந்து போச்சு. கூட்டுக்கு வந்த கழுகு கூட்டுல மாம்பழங்களை காணாததுமே ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்ன இது? என்னோட மாம்பழங்களும் மாங்காயும் எங்க போயிடுச்சு? ஒருவேளை என்னோட மாங்காய்கள் கீழே விழுந்திருக்குமா? கீழையும் எந்த மாங்காய்களும் இல்ல. அப்படின்னா ஏதோ ஒரு திருடன் தான் என்னோட மாம்பழங்களையும் மாங்காயையும் எடுத்துட்டு போயிருக்கான். ஒரு நிமிஷம், நான் வரும்போது அந்த காகம் தானே ஒரு பெட்டியை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அந்த காகம் தான் என்னோட மாம்பழங்களை எடுத்திருக்குமோ? அந்த காகத்தை நிக்க சொல்லி இலைகளை பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கழுகு காகத்தை பின்தொடர ஆரம்பிச்சது. கழுகு தான் பின்னாடி வரத பார்த்த காலுக்காகவும் ரொம்பவும் பயந்துடுச்சு. ஐயோ,
கழுகு என் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை என் மேல சந்தேகம் வந்திருக்குமோ? காலு, கழுகு கிட்ட மாட்டுனா அவ்வளவுதான், சீக்கிரம் பறந்து போ. அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் ரொம்ப வேகமா பறக்க ஆரம்பிச்சது. அட, என்ன இந்த காகம் என்ன பார்த்ததுமே இவ்ளோ வேகமா பறந்து போகுது? அப்படின்னு சொல்லிக்கிட்டு கழுகும் வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா காலுக்காகவும் ரொம்ப வேகமா பறந்து தன்னோட வீட்டுக்கு வந்துடுச்சு. கழு, என்ன ஆச்சு? இப்படி மூச்சரைக்கு பறந்து வரீங்க, அப்படி என்ன அவசரம்? ராணி, ராணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி. கழுகோட கூட்டுல இருந்து நான் மாம்பழங்களை திருடிட்டேன். அந்த கழுகு என் பின்னாடியே வந்துகிட்டு இருந்துச்சா, அதான் நான் பயந்து போய் ரொம்ப வேகமா பறந்து வந்தேன். ஐயோ காலு, போயும் போயும் கழுகோட கூட்டுலயா போய் திருடுவீங்க? எனக்கு தெரியாது. ஒழுங்கா இந்த மாம்பழங்களை கொண்டு எங்கேயாவது வச்சுட்டு வாங்க. அந்த கழுகு கண்டிப்பா நேரா நம்ம கூட்டுக்கு தான் வரும். சரி ராணி, நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக அந்த மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அண்ணே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் திரும்பி வர்றது வரைக்கும் இந்த பைய உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா? இல்ல முடியாது காலு. உன் பேச்சும் சரியில்லை, உன் மொழியும் சரியில்லை. நீ என்ன ஏதோ பிரச்சனையில மாட்டி விட பாக்குறேன்னு நினைக்கிறேன். நான் வச்சுக்க மாட்டேன். இங்க இருந்து எடுத்துட்டு போயிடு. கிளி இப்படி சொன்னதுமே காலுக்காக அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு மறுபடியும் பறந்து போச்சு. அந்த நேரத்துல கழுகோ வெவ்வேறு இடங்கள்ல காகங்களை தேட ஆரம்பிச்சது. ஜம்ஜம் அண்ணே, நான் பக்கத்துல ஒரு முக்கியமான வேலையா போக வேண்டியது இருக்கு. நான் திரும்பி வர்றது வரைக்கும் இந்த பொட்டலத்தை உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கீங்களா? எனக்கு என்னமோ மேல சந்தேகமா இருக்கு. உன்னை எல்லாம் நம்ப முடியாது. நான் வச்சிருக்க மாட்டேன்பா. எனக்கு இந்த பொட்டலத்தை பார்த்தாலே ஏதோ வித்தியாசமா தெரியுது. இங்க இருந்து எடுத்துட்டு போயிடு. உடனே காலுக்காகமும் அந்த பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல மீனுக்குருவியோ தான் வீட்டின் மேற்கூரைய சரி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆகா, மீனுவோட வீடு திறந்திருக்கு. அந்த குருவி கூரை மேலதான் இருக்கு. நான் மெதுவா போய் அந்த குருவியோட வீட்டுக்குள்ள இந்த பொட்டலத்தை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக மீனுக்குருவிக்கு தெரியாம மெதுவா அதனோட வீட்டுக்குள்ள பறந்து போச்சு. அந்த நேரத்துல கழுகும் சரியா காகத்தை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. வீட்டுக்குள்ள போன கழுகு ரொம்ப பலமா காகத்தை அடிக்க ஆரம்பிச்சது. அட, என்ன இது? என் வீட்ல இருந்து வித்தியாசமான சவுண்ட் வருதே அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட கூரையில இருந்து கீழே இறங்கி பார்த்துச்சு. யாரு என் வீட்டோட கதவை பூட்டினது? வீட்டுக்குள்ள யாரு இருக்கீங்க? ஒழுங்கா வெளியே வந்துடுங்க. உடனே கழுகு காகத்தை கூட்டிக்கிட்டு வீட்டோட வெளியே வந்துச்சு. கழுகாரே, என்ன இது? எதுக்காக காலுவை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க? ஏ குருவி, இது மோசமான திருட்டு காகம். என்னோட கூட்டுல இருந்து மாம்பழங்களை எடுத்துட்டு வந்து அதை உன் வீட்டுல மறைச்சு வைக்க பாக்குது. நல்ல வேளை நான் இந்த பக்கமா வந்தேன். இல்ல உன் மேல சந்தேகப்பட்டு உன்னை சாகடிச்சிருப்பேன். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். காலுவண்ணா, இனிமேலாச்சும் திருட்டு வேலைகள் செய்யாம திருந்தி வாழ பாருங்க. சோம்பேறித்தனம் நம்மள ஆபத்துல தான் தள்ளும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமா, இந்த முட்டாள் காகத்துக்கு உரைக்கிறது படி நல்லா சொல்லு குருவி அப்படின்னு சொல்லிட்டு கழுகு தன்னோட மாம்பழங்களையும் மாங்காயையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அடி வாங்கின காலுக்காகமும் மறுபடியும் தன்னோட கூட்ட நோக்கி பறந்து போச்சு. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, திருட்டு செயல் நமக்கு முதல்ல இனிமையான உணர்வை தரும். ஆனா அதனோட விளைவு இறுதியில ரொம்பவும் மோசமா இருக்கும். மழையில் குருவியின் மூங்கில் வீடு. அது ஒரு அழகான சாயங்கால வேளை. நாம்பூர் காட்டுல சூரியன் மெதுவா மறைய ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ஒரு அம்மா மயில் தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு ரொம்ப வேகமா பறந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரமா பறந்துகிட்டு இருக்கிறதுனால குழந்தை மயில் மின்மினிக்கு ரெக்கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே நாம்பூர் காட்டுல ராத்திரி நேரம் வந்துடுச்சு. அம்மா, என்னால இதுக்கு மேல பறக்கவே முடியாதும்மா. என் ரெக்கை எல்லாம் ரொம்ப வலிக்குது. அம்மா அம்மா, நாம இன்னைக்கு இந்த காட்டுலயே தங்கிக்கலாமா? நாளைக்கு நம்ம காட்டுக்கு போலாம். சரி மின்மினி, நம்ம காட்டுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த ராத்திரி நேரத்துல நாம பறக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. நீ இங்கேயே இருந்துக்கோ. நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் இடம் கிடைக்குமான்னு அம்மா பார்த்துட்டு வரேன். சரிம்மா. அம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. பயப்படாத செல்லம், அம்மா சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
அம்மா மயில் பாதுகாப்பான இடத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரத்திலேயே ஒரு மரத்தோட பொந்து மயிலோட கண்ணுக்கு தென்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷமான அம்மா மயில் அந்த மரத்தோட பொந்துல தங்கலான்னு முடிவு பண்ணி பொந்துக்குள்ள எட்டி பார்த்தாங்க. ஆனா அந்த பொந்துக்குள்ள ஒரு மோசமான பாம்பு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த அம்மா மயில் ரொம்பவும் பயந்துட்டாங்க. நல்ல வேளை நான் இந்த பொந்துக்குள்ள போகல. அந்த பாம்போட கண்ணுல நான் பட்டேன். அந்த பாம்பு நிச்சயமா என்ன கடிச்சு கொன்னுடும். வேற ஏதாச்சும் இடத்த பாக்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மயில் மறுபடியும் கொஞ்ச தூரம் பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல காலுவும் ராணியும் தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் அம்மா மயில் காகங்களை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அட, நம்ம காட்டுக்கு மயில் வந்திருக்கா, நம்பவே முடியல. ஹே மயிலே, நீ எதுக்கு எங்க காட்டுக்கு வந்திருக்க? காகங்களே, நான் என் அம்மாவோட காட்டுல இருந்து என் காட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஆனா போற வழியில ரொம்ப இருட்டிடுச்சு. இந்த ராத்திரி மட்டும் நான் உங்க வீட்டுல தங்கிக்கலாமா? அட அட, அதெல்லாம் முடியாது. முன்ன பின்ன தெரியாத பறவைகளை எல்லாம் நாங்க எங்க வீட்டுல தங்க வைக்க மாட்டோம். நீ காலையில விடிஞ்சதுமே எங்க வீட்டுல இருந்து ஏதாச்சும் திருடிட்டு போயிட்டேன்னா நாங்க என்ன பண்றது? காகங்களே, அப்படி சொல்லாதீங்க. நான் ரொம்ப நேர்மையான பறவை. நான் உங்க வீட்டுல இருந்து எதையும் திருட மாட்டேன். முடியாது முடியாது, இங்க இருந்து போ. உன்ன மாதிரிப்பட்ட பறவைகளை எல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். காகங்கள் இப்படி சொன்னதுமே ரொம்ப வருத்தமான மயில் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இந்த மாதிரிப்பட்ட பறவைகள் முதல்ல வீட்டுல தங்கலான்னு இடத்தை கேட்பாங்க. அதுக்கப்புறமா எனக்கு சாப்பிடுறதுக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்பாங்க. அம்மா, என்ன ஆச்சும்மா? நாம தங்குறதுக்கு இடத்தை பார்த்துட்டீங்களா? இல்லடா செல்லம், இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் ரொம்ப மோசமா இருக்காங்க. ரொம்ப மோசமா பேசுறாங்க. நாம இந்த மரக்கிளையிலேயே இந்த ராத்திரி தங்கிப்போம். காலையில சூரியன் வந்ததுமே மறுபடியும் நம்ம காட்டுக்கு போயிடலாம். சரிம்மா, நான் அப்ப இங்கே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்மினி தான் அம்மாவோட ரெக்கையில அணைச்சபடியே தூங்க ஆரம்பிச்சா. கடவுளே, இன்னைக்கு ராத்திரி மழை மட்டும் வந்துடக்கூடாது. மழை வந்துச்சுன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா அம்மா மயில் பயந்தது மாதிரியே அன்னைக்கு ராத்திரி நாம்பூர் காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அப்பாவி 2 மயில்களும் அந்த மழையில நனைஞ்சபடியே உட்கார்ந்து இருந்தாங்க. மழைய பாக்குறதுன்னா மீனுக்குருவியோட பொண்ணு சாராவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து மழையோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல தூரத்துல மரக்கிளையில 2 மயில்கள் நனைஞ்சபடியே உட்கார்ந்து இருக்கிறத குழந்தை சாரா பார்த்தா. அம்மா அம்மா, நம்ம காட்டுக்கு மயில் வந்திருக்குமா? அவங்க அந்த மரக்கிளையில உட்கார்ந்து நனைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சாரா, என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, ஒரு அம்மா மயிலும் ஒரு குழந்தை மயிலும் இருக்காங்கம்மா. மயில்கள் எல்லாம் பக்கத்து காட்டுல தான் வாழ்றாங்க. ஒருவேளை நம்ம காட்டுக்கு வந்த அவங்க இந்த மலையில மாட்டி இருக்கலாம். நான் எதுக்கும் அவங்க கிட்ட போய் விசாரிச்சுட்டு வரேன். அம்மா அம்மா, நானும் வரேம்மா. வேண்டாமா சாரா, வெளியே நல்ல மழை பெய்யுது. அம்மா மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு மயிலை நோக்கி பறந்து போச்சு. மயிலக்கா, மழையும் இடியும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மழையில உங்க சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படி நனைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? குருவி, என்னோட காடு ரொம்ப தூரத்துல இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல. நான் தங்குறதுக்கு ஏதேதோ இடத்த பார்த்தேன். ஆனா எனக்கு எந்த இடமும் கிடைக்கல. மயிலக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. என் வீட்டுக்கு வாங்க. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நீங்க தாராளமா என் வீட்டுல தங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி குருவி. நான் இப்பவே உன் கூட வரேன். உடனே மீனுக்குருவியும் மயில கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குருவி, இந்த காட்டுல ஒன்ன மாதிரி நல்லவங்களும் இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. நான் ஒரு காகங்கள் கிட்ட ராத்திரி மட்டும் தங்கிக்கலாமான்னு கேட்டேன். ஆனா அவங்க என்ன ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. மயிலக்கா, அவங்க எப்போதுமே அப்படிதான். அவங்க யாருக்குமே எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. எல்லாரையும் ஏளனமா தான் பேசுவாங்க. இந்த மாதிரி மீனுக்குருவியும் மயிலும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் 2 சின்ன குழந்தைங்களும் தங்களை ஒருத்தருக்கொருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. என் பேரு சாரா. உங்க பேர் என்ன? நான் தான் எங்க அம்மா கிட்ட நீங்க மரக்கிளையில இருக்கிற விஷயத்த சொன்னேன். அப்படியா? ரொம்ப நன்றி. என் பேரு மின்மினி. என்ன, மின்மினியா? உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு. மயிலக்கா,
நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்க. என் வீட்ல ஒரே ஒரு மாம்பழம் தான் இருக்கு, அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் கிட்ட இருந்த மாம்பழத்தை மயிலுக்கு கொடுத்துச்சு. இந்த மாதிரியே நாம்பூர் காட்டுல இரவு நேரம் முடிஞ்சது. மறுநாள் காலையிலயும் விடிஞ்சது. ஆனா காட்டுல மழை நிக்கவே இல்ல. மழையோட சேர்த்து புயலும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மழையோட வேகம் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப பலமா காற்று வீசினதுனால அந்த காற்றுக்கு ஈடு செய்ய முடியாம மீனுக்குருவியோட வீடு ஆட ஆரம்பிச்சது. ஐயோ மயிலக்கா, என்ன இது? வீடு ரொம்ப ஆடுது. என் வீடு கீழே விழுந்துடும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, சீக்கிரம் வெளியே போயிடலாம். மீனுக்குருவியும் மயிலும் வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே குருவியோட வீடு அப்படியே காட்டுல பறந்து போயிடுச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்துல அழுதுச்சு. என்ன வெளிய பெரிய சத்தமா இருக்கு? ஏதோ ஒரு குருவியோட வீடு உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ராணி, எனக்கும் அப்படிதான் தோணுது. வா நம்ம வெளியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு காகங்களும் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு தான் வீட்டோட வெளியே வந்து பார்த்தாங்க. மீனுக்குருவியோட வீடு காட்டுல அடிச்சிட்டு போறத பார்த்த ரெண்டு காகங்களும் ரொம்ப சிரிச்சாங்க. ஹே மீனு, உனக்கு நல்லா தேவைதான். யார் வந்தாலும் வீட்டுல அடைக்கலம் கொடுப்பல. பாத்தியா, இப்போ உன் வீடு காத்துல பறந்து போயிடுச்சு. ஆமா, சரியா சொன்னீங்க காலு. இந்த மீனுக்குருவிக்கு ரொம்ப நல்லவேன்னு நினைப்பு. எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்யறது. பாத்தியா, இப்போ உன்னோட உதவி உனக்கே வினையா முடிஞ்சிடுச்சு. அட கடவுளே, இப்ப நான் என்ன செய்யறது? எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு வீடும் போயிடுச்சு. குருவி, நீ கவலைப்படாத. அந்த மரக்கிளை ரொம்ப பாதுகாப்பானது. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நாம அந்த மரக்கிளையிலேயே உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் மயிலும் அவங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு மரக்கிளைய நோக்கி பறந்து போனாங்க. இத பார்த்து ரெண்டு காகங்களும் ரொம்ப சிரிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காலுவும் ராணியும் மறுபடியும் தங்களோட வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. ஆனா மறுபடியும் காற்று பலமா வீச ஆரம்பிச்சது. திடீர்னு வந்த ஒரு மரக்கிளை காகங்களோட வீட்டின் கூரையில பலமா மோதிச்சு. இதனால வீட்டோட மேற்கூரையில விரிசல் விழ ஆரம்பிச்சது. மழை தண்ணி மெதுவா காகங்களோட வீட்டுக்குள்ள விழுந்துச்சு. ரெண்டு காகங்களும் வேற வழி இல்லாம வீட்டுக்குள்ள உட்கார்ந்தபடியே மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ஒரு வழியா புயலும் மழையும் ஓஞ்சுது. நாம்பூர் காடு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துச்சு. மயிலம்மா ரொம்ப தூரம் பறந்து போய் மீனுக்குருவிக்காக நிறைய மூங்கில் கட்டைகளை எடுத்துட்டு வந்தாங்க. மயிலும் தான் எடுத்துட்டு வந்த மூங்கில் கட்டைகள்ல மீனுக்குருவிக்கு ஒரு அழகான பலமான வீட்டை கட்டி கொடுத்தாங்க. குருவி, நீ எதை நினைச்சும் பயப்படாத. இந்த மூங்கில் வீடு எந்த காற்றுக்கும் மழைக்கும் உறுதியா இருக்கும். உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. மயிலக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி செய்திருக்கீங்க. இல்ல குருவி, நீ எனக்கு செய்ததுதான் பெரிய உதவி. நான் எப்போ இந்த காட்டுக்கு வந்தாலும் உன் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவேன், சரியா? அப்படின்னு பேசிக்கிட்டு மயில் தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு மறுபடியும் தன்னோட காட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சது. மீனுக்குருவியும் சாராவும் அந்த மூங்கில் வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நாம மற்றவங்களுக்கு செய்யற உதவி நிச்சயமா ஒரு நாள் நமக்கே பெரிய உதவியா வந்து கிடைக்கும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். வல்லரசு, அருணா, மதன்குமார், ஹரிணி தேவி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கார்த்திக், சிவா, மித்ரன், தான்விகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி, ஹர்திக், மகிழினி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, நிலா, ஜீவா, ரக்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் டயானா, ஹாய் மினோபெரி, ஹாய் விஹானா, ஹாய் ரித்வி, தனுமா, பவிமா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மௌலேஷ் பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மகிழன், ரியா, ஆனந்தா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷா, ரிஷி, சந்தோஷ், குணாலினி, மௌலேஷ், மோகிஷா, ரித்விக் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பவானி, அன்ஃபா, அன்ஃபு ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஜீவன் பிரசாத், மாரவி, ராஜஸ்ரீ, மயாலினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஃபர்னாத்,
ரிஃபானா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தனா. ஹஃப்யா குட்டி உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ஹாய் விக்கி விசு. ஹாய் மடாலினி. மதுமிதா சுபஸ்ரீ ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மர்ச்சன் மர்சி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பிரியா. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.